ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாராவது விரோதிக்கிறாங்களா, அவனை நான் சும்மா கண்டிப்பா விட போறது இல்லை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களுக்கு, ஐயோ இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே, எங்களுக்கு விரோதமா எழும்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க ஜாலியா தானே இருக்கிறாங்க, நான் தானே கஷ்டப்படுறேன், ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறீரா, என் சத்ருவை நீ வளர விட்டு இருக்கிறீரா, எனக்கு நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரா? கண்டிப்பாக நான் வழக்காடுவேன், கண்டிப்பாக உனக்கு நியாயத்தை வாங்கி தருவேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் கண்டிப்பாக விடுவதே இல்லை. உங்களை யாரோ ஒருத்தர் தொட்டார்கள், விரோதமாய் எழும்பி பேரை கெடுத்தார்கள், மனசை கஷ்டப்படுத்தினாங்க, ஆனா அவர்களுக்கு ஒன்றும் நடக்கல, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை நினைச்சு, ஆண்டவரே இவ்வளவு எனக்கு விரோதமா செஞ்சாங்களே, இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்களே, நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், அன்று கர்த்தர் உங்கள் வழக்காடிகளோட வழக்காடுகிறதை